complete LED display outside and inside. விகிதாச்சாரம் என்ன எப்படி எல்லாம் காட்டுறாங்க, எல்லா பக்கமும் ஸ்டார்ஸ் இருக்கும், எல்லா பக்கமும் இது இருக்கும். forgiven not forgotten அப்படின்ற ஒரு ரகு தீக்ஷித் ரிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரிக்கும் வந்து ஒரு கார் மாதிரியே ஒரு ரிக்ல வந்து ரிமோட்ல போகும். இந்தியாவில அதிகமா ரிக்ஸ் யூஸ் பண்றது மனோஜ் பரமஹம்சா தான் சொல்றேன். அவருக்கு அடுத்து மியூசிஷியன்ஸ் அந்த டியூன்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு willing to accept probably 30% for the band. Welcome back, everyone. Welcome back to ACJC Counterculture Podcast. Arun here from Detroit. JS from Chennai. Perfect. So, episode 2, again, the love and support we got is phenomenal. Thanks so much for the comments. Each and every comment means a lot. Positives, negatives, tangential comments, really helpful. Thanks so much for your love and support. JS, நீங்க வந்து இப்போ உங்க ரீசன்ட் வீடியோ நான் பார்த்தேன், நம்ம பாட்காஸ்ட் பத்தி நீங்க பேசிருக்கீங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் மியூசியம் தியேட்டர், நம்ம ஃபேவரட் லொகேஷன். வாட் ட்ரோவ் யூ டு தட் பிளேஸ்? கண்டிப்பா நம்மளுடைய நிறைய அறிவு தேடல்கள் வந்து அங்கிருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் இல்லையா? மியூசியம் தியேட்டர் பத்தி பேசணும், ஒரு எபிசோட் ஃபுல்லா பேசலாம். சுருக்கமா இந்த தடவை சொல்லலாம். மியூசியம் தியேட்டர் அப்படின்றது மியூசியம் தியேட்டர் மட்டும் இல்ல, சென்னையில இல்ல, எக்மோர்ல இருக்கு. அது ஒரு மியூசியம், அது ஒரு அற்புதமான இந்தியாவுடைய தலை சிறந்த லைப்ரரி இல்ல ஒன்னான கன்னிமாரா லைப்ரரி ஒன்று இருக்கு. அதாவது லைப்ரரி, மியூசியம் தியேட்டர் அண்ட் மியூசியம். மியூசியம் தியேட்டருக்கு நம்மளுக்கு நிறைய பசுமையான நினைவுகள்லாம் இருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்ட் ஆடிட்டோரியம் எப்படி இருக்கும், சின்ன ஆடிட்டோரியம், நாட் மோர், ஒரு 550 மெம்பர்ஸ் தான் அதுல உட்காரணும். அந்த ஆடிட்டோரியத்துல நிறைய நினைவலைகள் இருக்கு. நிறைய சவுண்ட் இன்ஜினியர் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அருண், உங்களுக்கு தெரியும், சென்னையில இருக்க மிக சிறந்த ஆடிட்டோரியத்துல, அக்வஸ்டிக் ஆடிட்டோரியத்துல அது ஒன்று. அதாவது நம்ம வியூவர்ஸ்க்கு எளிமையா வழக்கம்னா, ஒரு ஹார்மனி, மெலடி, ரிதமிக் பேட்டர்ன், பர்காஷன், இது எல்லாமே ரிதமிக்னா பெர்காஷன் தான், இது எல்லாமே சின்க்ரனைஸ் ஆகி ஆடியன்ஸ்க்கு ஒரு தெளிவான சவுண்டை வந்து இந்த ஆடிட்டோரியத்துல நம்ம கொடுக்க முடியும். எங்க உட்கார்ந்தாலும் நம்ம ஒரு தடவை ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், இந்த ஃபேமஸ் கிரீஷ் கர்னாடோட ஒரு பிளே. அப்போ வந்து ஃபைனலா கிரீஷ் கர்னாட் பேசும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்கனைசர் வந்து அவர்கிட்ட மைக்ரோஃபோன் கொடுத்தாரு. அவரு கிரீஷ் கர்னாட் சொன்னாரு, நோ ஐ டோன்ட் நீட் a மைக்ரோஃபோன் சொல்லிட்டு அவரு நல்ல அவரோட வாய்ஸ்ல அவர் ஸ்டைலா பேசினாரு. அப்போ நம்ம வந்து ப்ராபப்ளி பின்னாடி உட்கார்ந்துருந்தோம், பட் இட் வாஸ் வெரி கிளியர் அவர் பேசினது. அதுதான் அந்த சவுண்ட் அக்வஸ்டிக்கோட பியூட்டி. ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்தது அருண். அதாவது அந்த ஆடிட்டோரியத்துல நம்ம மைக்கே யூஸ் பண்ண தேவை, அந்த அளவுக்கு துல்லியமான அனுபவத்தை ஏற்படுத்த முடியும் அந்த ஆடிட்டோரியத்துல. நம்மளுடைய ஃபேமஸான மியூசிஷியன் எம்எஸ்பி சார், இளையராஜா சார், ரஹ்மான் சார், இவங்களுடைய ஆரம்ப புள்ளி. நம்மளுடைய நிறைய திரைப்படங்கள்ல கூட ஒரு இசை கச்சேரி நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆடிட்டோரியத்துல தான் வைப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி கடந்த ஒரு 10-15 மாதங்களா அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெனோவேஷன் வந்து அந்த அக்வஸ்டிக்கை காப்பாத்துறது, சேர் மாத்திரலாம், ஏசி மாத்திரலாம், இதெல்லாம் மாத்திரலாம், பட் அந்த அக்வஸ்டிக்கை வந்து மெயின்டைன் பண்றது, அந்த அக்வஸ்டிக்கை மீட் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் பண்ண வேண்டியது. ஏன்னா மிக ஆச்சரியமா இருக்கும். அது 1851ல ஆரம்பிச்ச ஆடிட்டோரியம். 1851. ஓ, 18 பியூட்டிஃபுல். கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 200 வருஷத்துக்கிட்ட கிட்ட ஆகும்போது. இல்ல, எனக்கு அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் a விக்டோரியன் ஆர்கிடெக்சர், பிரிட்டிஷ் பில்ட் பண்ணதுனால அந்த விக்டோரியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் இருக்கு. அண்ட் ரெட் பிரிக் பில்டிங், ரைட்? ஸோ அதோடைய ஆர்ச்சஸ், பிக் ஆர்ச்சஸ், ரெய்ஸ்ட் பட்ரஸஸ், இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் அமேசிங். இட்ஸ் லைக் சென்னையில அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து இட்ஸ் அமேசிங். ஒரு மத்திய பகுதியில, அதாவது சென்னையோட நடு பகுதியில அது அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. அது ரெனோவேட் பண்ணிட்டு திருப்பியும் அது இசை பயன்பாட்டுக்கு வந்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சென்னையோட மத்தியில இருக்க ஒரு ஆடிட்டோரியத்துக்கு மிக குறைந்த வாடகையில, ரெண்ட்ல வந்து அந்த ஆடிட்டோரியம் கிடைக்கும்ன்றது இசை அன்பர்களுக்கு ஒரு செய்தி. சூப்பர் சூப்பர். கவர்மெண்ட் ரேட் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியா கிடைக்கும். நான் இந்த ஆடிட்டோரியம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அருண், சமீபத்துல லாஸ் வேகஸ்ல யூஎஸ்ல ஸ்பியர்ஸ் அப்படின்ற ஒரு ஆடிட்டோரியத்தை பத்தி படிச்சு இதோடைய யூடியூப்ல காணொலிகள் பிரம்மாண்டமா இருந்தது. அது
அது நான் சொல்றத விட அது நீங்க சொல்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, so இந்த ஸ்பியர் வந்து ஐ பிலீவ் ஒரு இது நீங்க 1850ல இருந்து ஒரு ஆடிட்டோரியம் பத்தி பேசுனீங்க. இந்த ஸ்பியர் இஸ் வெரி நியூ, இஸ் வெரி மாடர்ன், ரைட்? ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸா ரொம்ப இந்த கோவிட் டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின ஒரு ஸ்பியர். நவ் இட்ஸ் ஃபைனலி ஆப்ரேஷனல். இட்ஸ் இன் லாஸ் வெகஸ். இது பியூட்டி என்னன்னா இட் ஹாஸ் கம்ப்ளீட் எல்இடி டிஸ்பிளே அவுட் சைட் அண்ட் இன்சைட். ஸோ இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு குளோப் மாதிரி, ஒரு ஸ்பியர் டிசைன். இதுல 1/3 ஆஃப் த ஸ்பியர் இஸ் அண்டர் த கிரவுண்ட், 2/3 இஸ் அபவ் த கிரவுண்ட். ஸோ நீங்க பார்க்கும்பொழுது நீங்க லாஸ் வெகாஸ்க்கு போய் அப்படி போனீங்கன்னா அங்க நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், நடுவில் ஒரு பெரிய பால் இருக்கும். என்னடா பால்னா அது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே. ஸோ தேர் யூசிங் திஸ் டிஸ்பிளே பியூட்டிஃபுல்லி நவ். இப்போ அதுல வந்து அதை இனாகுரேட் பண்ணும்போது they displayed the surface of Mars on it, right? That picture was very very popular. Complete surface of Mars வந்து 16K ரெசல்யூஷன்ல டிஸ்ப்ளே பண்ணாங்க வெளியே. ஸோ நீங்க 16K ரெசல்யூஷன்ன்றது ரொம்ப நம்மளால அது வந்து உணர முடியுமா? இப்பதான் 4K ரெசல்யூஷன்லாம் வந்துட்டு இருக்கோம். இப்போ நான் 16K ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. ஒரு 10 years பேக் போனோம்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து 720 பிக்சல் இருந்தது. அப்புறம் வந்து 1080 வந்தது, ரைட்? ஸோ 1080 தான் 1K. ஸோ அதோடைய 4 times 8 times இப்போ வந்து அதோட 16 times, ரைட்? ஸோ இப்பதான் டிவி 4K வந்திருக்கு. இப்போதான் டிவி 4K வந்திருக்கு. அண்ட் யா ட்ரூ. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து 4Kன்னு சொல்லிட்டு நிறைய ஷோஸ் வருது. பட் தோஸ் ஆர் நாட் ரியலி 4K. பார்க்கும்போது யூ வில் ஃபீல் தட் இட்ஸ் நாட் ரியலி 4K பிகாஸ் அந்த ரெசல்யூஷன் வந்து பிகாஸ் இட்ஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், ரைட்? பட் ஒரு 4Kவை வந்து இப்போ நம்ம 2 பேர் பேசுற மாதிரி ஒரு நார்மல் மானிட்டர்ல 4K கொண்டு வரும்போது அதோட இம்பாக்ட் இஸ் அன்பிலீவபிள். அண்ட் ஐ திங்க் இங்க ஷியர் சைஸ் அண்ட் ஸ்கேல் தான் இங்க வந்து is what's making Spear very interesting. அதுல முதல்ல U2 தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? இப்போதான் இன்டகிரேட் பண்ணாங்க. ஸோ U2 தான் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிங்க. U2 வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ராக் பேண்ட். அவங்க வந்து எப்பயுமே வந்து சயின்டிஃபிக்கா ரொம்ப அட்வான்ஸா இருப்பாங்க, டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸா இருப்பாங்க. இப்போ இஃப் யூ கோ பேக் அண்ட் ரீட் அபவுட் ஆப்பிள் ஸ்டோரி, ஐடியூன் ஸ்டோரி, வால்டர் ஐசாக்ஸ் ஆட்டோபயோகிராஃபிஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆட்டோபயோகிராஃபி ஸ்டோரி படிக்கும்போது முதல்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிளை வந்து இந்த ரெக்கார்ட் லேபிள்ல இருந்து பிரிச்சு கொண்டு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நேரா மியூசிக் வாங்கி ஐடியூன்ஸ்ல விற்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரும்போது ஒரு புது பிசினஸ் மாடல் அது. நோபடி வாண்டட் டு சப்ஸ்கிரைப் ஃபார் இட், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் வந்து U2, செகண்டா வந்து ஆர்டிஸ்ட் வந்து பீட்டில்ஸ். அது ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் ஓன் த ரைட்ஸ் டு பீட்டில்ஸ், ஸோ ஈஸி டு கன்வின்ஸ் தெம். பட் முதல்ல அதுக்கு வந்தது வந்து U2 பேண்ட் தான். ஸோ இட் இஸ் a phenomenal band. There are a lot of songs that I heard in Chennai. நான் முதல்ல சென்னையில ராக் மியூசிக் கேட்கும்போது U2ஓட பாட்டு நிறைய கேட்டு நம்ம வளர்ந்துருக்கோம். இட்ஸ் a beautiful band. ஸோ டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுல வந்து U2 is very popular. So what they have done here in Spear is, see, inside screen, நான் வெளியே சொன்னேன். இப்போ பில்டிங்க்கு உள்ள வந்து again think of it like a larger IMAX. It's வந்து ஒரு பிளானட்டோரியம் மாதிரி லுக். அது பிளானட்டோரியம் தான் கரெக்டான எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும்னா. ஏன்னா நீங்க பிளானட்டோரியம் போகும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அதாவது எதை பாக்குறது எதை விடுறது அப்படின்றது மாதிரி ஒரு பிரச்சனைகளும் இருக்கும் இல்லையா? True. It's a continuous display, right? இப்போ வந்து you don't have a POV. I mean that's totally out. முன்னாடி வந்து இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இருக்கும், இதுதான் பிளான் ஆஃப் வியூன்னு இருக்கும், அப்புறம் இதுதான் உங்களோட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு இருக்கும், FOVன்னு சொல்லுவோம், ரைட்? இதுதான் ஆடியன்ஸ் பார்க்க போறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன காட்ட போறோம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியத்துவமா பண்ணிட்டு இருப்போம். அதனால தான் நீங்க கேமரால நீங்க போட்டோ எடுக்கும் போது கூட ப்ரொஃபஷனல் கேமரால வந்து அந்த கிரிட்ஸ் வரும். கிரிட்டோட கான்செப்டே என்னன்னா நீங்க எங்க வந்து ஆப்ஜெக்ட் பொசிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கைடுக்காக. பட் இது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல இப்போ நீங்க நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பிளானட்டோரியம்ல போய் உட்காந்து பார்க்கும்போது எதை பார்ப்பீங்க? அதை பார்க்க மாட்டீங்க. இட்ஸ் an immersive experience. எல்லா பக்கமும் ஸ்டார்ஸ் இருக்கும், எல்லா பக்கமும் இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்பியர். அண்ட் அதே எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இஸ் இன் a large scale, big scale. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஒரு சின்ன ஆடிட்டோரியம் சென்னையில மியூசியம் தியேட்டர், ஒரு மிக பிரமாண்டமான, உலகத்திலே மிக பிரமாண்டமான ஒரு ஆடிட்டோரியம் அப்படின்றதும் ஒரு நல்ல செய்தி ஆடியன்ஸுக்கு. சென்னையில வந்து இப்ப நீங்க சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க ரஹ்மான் வந்து சென்னை வந்து ஒரு மியூசிக் சிட்டியா மாத்தணும்னு அவர் கனவு கண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க.
சோ நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம், சின்னதோ பெருசோ அப்படின்றது முக்கியம் இல்ல. குவாலிட்டியான அக்வஸ்டிக்கோட மியூசிக் ஆடிட்டோரியம் சென்னையில மட்டும் இல்லாம இந்தியால எல்லா இடங்களுக்கும் வரணும். இசை அனுபவத்தை எல்லாரும் சிறப்பா உணரணும் அப்படின்றது. ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியல. இன்டோர் ஆடிட்டோரியம்னா என்னன்னு தெரியல. அவுட்டோர் ஆடிட்டோரியம்னா என்ன தெரியல. அதுக்கு மியூசிக் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்றக்கான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தெரியணும். இந்த சவுண்ட் டிசைன், அக்யூஸ்டிக் டிசைன், அப்புறம் இப்போ சவுண்ட், ஒரு கான்சர்ட்ன்றது வந்து இப்போ வந்து ஒரு விஷுவல் பிரசன்டேஷன் ஆயிடுச்சு. இப்போ ரஹ்மானோட கான்சர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 7 or 8 பிக் ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஆர்டிஸ்ட பாக்குறோமோ இல்லையோ அந்த ஸ்கிரீன்ல என்ன கான்டென்ட் பிளே பண்றாங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அதை வந்து ஸ்பியர் மாதிரி ஆடிட்டோரியம் வந்து தே டேக் இட் டு த நெக்ஸ்ட் பிக் லெவல். இதுல பியூட்டி ஆஃப் ஸ்பியர் என்னன்னா, அவங்க வந்து மியூசிக் கான்சர்ட்ஸ் மட்டும் இங்க பண்ணல, they are also using it for scientific experiences. Like இப்போ அடுத்து வரப்போற ஒரு பெரிய ஒரு ஷோ, அங்க வரப்போற ஷோ என்னன்னா போஸ்ட் கார்ட் ஃப்ரம் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ. அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் பிரசன்டேஷன் மேட் ஒன்லி ஃபார் ஸ்பியர். ஓகேங்களா, அது ஸ்பியர்ல தான் அதை பார்க்க முடியும். You get a ticket, you go in, it's like a movie. It's like an immersive movie that you can see inside Sphere. So JS, இப்போ உங்களுடைய பிளேலிஸ்ட்ல என்ன பாட்டு இருக்கு? எந்த பாட்டை நீங்க ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருக்கீங்க? முன்னாடி வந்து ஒரு ஆர்டரே இருக்காது. காலையில ஒண்ணு கேட்போம், காலையில ஃபிலிம் மியூசிக் கேட்போம், ஆஃப்டர்நூன் ஒரு ஓஎஸ்டி கேட்போம், அதுக்கப்புறம் ஒரு ஜாஸ், ப்ளூஸ், ஒரு கர்நாடிகா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ அனுபவங்கள் ஜாஸ்தியானதுனால ஒரு பிளேலிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆல்பம் எடுத்துக்கிட்டோம்னா அதை குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாள் திருப்பி திருப்பி கேட்கிறோம். அதோட எசன்ஸ் என்ன, அதோட மியூசிக்கோட ஜானர் என்ன, அந்த பாடல்களுடைய விகிதாச்சாரம் என்ன, எப்படி எல்லாம் பாடுறாங்க, அதோடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியது. இப்ப வந்து ரொம்ப நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க, கார்ஸ் விகிதாச்சாரம் அப்படின்றது அது நல்ல வார்த்தை. என்ன வார்த்தை? திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. விகிதாச்சாரம் அப்படின்றது பிரிவு, பிரிச்சு பாக்குறதுன்னு அர்த்தம். அதாவது அனலைஸ் பண்றதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேண்ட் வந்து கார்ஸ் வந்து ஒரு ஐரிஷ் பேண்ட். அது 1999 இருந்து நீங்க அந்த கார்ஸ் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்கோர்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. ஃபர்கிவன் நாட் ஃபர்காட்டன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஆல்பம். அதுல ரன்னவே அப்படின்ற பாடலை வந்து நான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். பிரமாதமான ஏதாவது பாட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஓகே, இந்த பேண்ட் பத்தி ஃபர்ஸ்ட், அந்த ஆல்பம் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அந்த பேண்ட் பத்தி சொல்லணும்னா, இது ஒரு ஃபேமிலி பேண்ட். ஆண்ட்ரியா தான் அதுல தலைமையா இருக்காங்க, ஜிம் இருக்காரு, ஷாரன், கரோலின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மல்டி டேலண்டட், அதாவது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடியவங்க. கீபோர்ட், பியானோ, வயலின், எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா வந்து டின் விசில் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அந்த ஃபோக் ஃப்ளேவர்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், ரைட்? ஐரிஷ்னு சொல்லும்போது செல்டிக் சவுண்ட்ஸ். இப்போ ஒரு பீரியட்ல வந்து செல்டிக் மியூசிக்லாம் ரொம்ப ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி செல்டிக் சவுண்ட்ஸ் எல்லாம் தமிழ்லயே வந்து சினிமால நிறைய யூஸ் பண்ணாங்க, செல்டிக் மியூசிக் சொல்லிட்டு. சோ வெரி நைஸ். அது கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி. இது வந்து இந்த பேண்டை எப்படி ஒரு டிஃபைன் பண்றதுன்னா, ஃபோக் ராக் அண்ட் பாப் பேண்ட் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது ஃபோக்ல வந்து ஆழமான கருத்துக்கள் இருக்கும், ஃபோக் டியூன்ஸ்ல. ஆனா வாய் வழியா சொல்றதுனால அது ஆழமான கருத்துக்கள் ஐரிஷ்ல இருந்து எடுத்துட்டு தமிழ்ல சொல்லணும்னா, நான் உன்னை காதலிப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் அப்படின்றதுதான். அதையே திருப்பி திருப்பி நான் ரன்னவே, நான் உன்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கேன், ரன்னவேன்னு போயிட்டே இருக்கேன், ஆனா வந்து உன்னை காதலிக்கிறத நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றாங்க. இந்த பேண்ட் பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த கிராமி வாங்கியிருக்காங்க, அப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஒரு கிராமில நாமினேஷன் ஆயிருக்காங்க. ஆனா வந்து நிறைய சேரிட்டி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க, நிறைய நிதி உதவி பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான். மியூசிக்கை பொறுத்தவரையிலும் இந்த 4 பேருடைய பங்களிப்பு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கீபோர்டு வாசிப்பாங்க அல்லது பியானோ வாசிப்பாங்க, ஒருத்தர் கிட்டார் வாசிப்பாரு, அது மாதிரி டின் விசில் வாசிப்பாங்க. அந்த கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப 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 எளிமையா இருக்கும். சிப்லிங்ஸ் பேண்ட்ல இது 4 பேருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி. சோ மாதிரி இல்ல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஃபேமிலி பேண்ட் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய லாஸ்ட் நேம் கார்ஸ். ஓகே,
ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஃபேமிலி நம்ம சென்னையில இந்தியால இந்த பாரம்பரியமா ஃபேமிலியா வந்து கர்நாடிக் மியூசிக்ல நிறைய பேர் பண்றாங்க. ரைட், கணேஷ் குமரேஷ்லாம் ஃபேமிலி பேண்ட் தான் அவங்க. கேட்டிங்கன்னா ஆமா. ஃபேமிலி வயலின் டூ. அதனால இந்த ரன்னவே பாடல்ல வந்து கேட்டு பாருங்க. கேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் வரும். அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பத்தி கேட்கலாம். இதுதான் என்னுடைய லேட்டஸ்ட் பிளேலிஸ்ட்ல. இந்த பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா 1995ல இப்ப கேட்கறதுக்கும் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இல்லையா, 20 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுனா. இப்ப கேட்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சூப்பர். அருண், இப்போ இந்த ஃபோக் ராக் பத்தி கேட்கும்போது இந்தியால இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க உங்களுடைய பிளேலிஸ்ட் சொல்லுங்களேன். இந்த வாரம் அதாவது நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்க ஃபோக்குன்னு சொன்னதால நான் இந்த ட்ராக் நான் கண்டிப்பா பேசி ஆகணும். தமிழ்ல வந்து இப்பதான் வந்து ஃபோக் எனக்கு தெரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வருது. ஓகே, நம்ம ஆர்கியூ பண்ணலாம். ராஜா சார் வந்து நிறைய ஃபோக் பண்ணியிருக்காரு, நிறைய மியூசிஷியன்ஸ் நிறைய ஃபோக் பண்ணியிருக்கோம். பட் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சொல்லும்போது ஒரு சினிமா தனம் இல்லாம இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா வந்து ஒரு ஃபோக் பண்றது வந்து தமிழ்ல இப்பதான் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நிறைய பண்றாரு. இப்ப வருது. கூட சில முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 15-20 வருஷம் முன்னாடி தமிழ்ல வரல. அந்த டைமுக்கு தான் நான் போனோம். நீங்க வந்து 95 நீங்க பிடிச்சதால நான் அந்த மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் டைம் ஜோன் பிடிக்கணும்னா கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் வெளியே போனோம்னா ரகு தீக்ஷித். இவர் வந்து இவருக்கு இருக்கிற ஃபாலோவிங் அமேசிங் ஃபாலோவிங். முதல்ல நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோமே எம்எஸ்பி இருந்தாரு, ரஹ்மான் இருக்காரு, இளையராஜா இருக்காருன்னும் போது அவங்க 99% ஆஃப் த மியூசிக் யூ ஹியர் இஸ் டாமினேட்டட் பை ஃபில்ம் மியூசிக். ஸோ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து வெளியே வந்து ஒரு பண்றதுக்கு வந்து பிளே கிரவுண்ட் இல்ல, அந்த விஷயம் நடக்கிறது இல்ல. உண்மைதான். ஸோ பட் ஆனா வந்து இப்போ நீங்க வேற இண்டஸ்ட்ரி போனீங்க வச்சுங்களேன், இப்போ நீங்க கன்னட இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா அங்க வந்து பெரிய பிளேயர்ஸ் அந்த மாதிரி இல்லை. அதனால நிறைய வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டால வெளியே வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் எக்ஸ்போர்ட்னு சொல்லலாம், மல்டி கல்ச்சரல் எக்ஸ்போர்ட் இஸ் ரகு தீக்ஷித். நீங்க ஃபோக்னால நான் இதை பிக் பண்ணியிருக்கேன். ஹீஸ் அ ஃபோக் ராக், அதான் அவருடைய ஜானர். அதாவது ஃபோக் ராக்னு அவரை வந்து சொல்றாரு. பட் ஐ ஃபீல் ஹீஸ் ஆல்சோ லிட்டில் ஃபங்க். கொஞ்சம் ஃபோக்கா ஆரம்பிக்கும், அப்புறம் அப்படியே ஒரு ரீகே, ஒரு ஃபங்க், அந்த மாதிரி ஒரு அவர் வந்து பிராண்டிங் இஸ் சோ நைஸ். அதாவது அவர் வந்து ஒரு பிளாக் கலர் வேஷ்டி கட்டிருப்பாரு, அப்புறம் வந்து ஒரு கட்பனியன் போட்டுட்டு இல்லைன்னா ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டுட்டு கிட்டார் எடுத்துட்டு கிட்டார் வாசிச்சுட்டு பாடுவார். ஸோ அதுதான் அவருடைய ஸ்டைல், அவருடைய யூனிக் ஸ்டைல். இது வந்து அவரு 95ல இருந்தே பண்றாரு. நீங்க சொன்ன மாதிரி ரகு தீக்ஷித் பத்தி என்னுடைய கன்னட நண்பர்கள் வந்து ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அவர் கேட்கறதுக்கு வந்து எல்லா கவலைகள்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா டே டு டே லைஃப்ல எல்லா கவலைகளையும் மறந்துட்டு ரகு தீக்ஷித் மியூசிக் கேட்டா அவரை பார்த்தா அந்த ஒரு மயக்கமான ஒரு போதை கலந்த ஒரு இசை. அந்த மாதிரி ஒரு பாட்டை தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். குடி குடியா சேதினோடோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேண்டாஸ்டிக் சாங். இது வந்து அவருடைய 2007 ஆல்பம், அப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷமா அவர் வந்து ஆல் ஓவர் இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணி இட்ஸ் வெரி வெரி பாப்புலர். எவ்வளோ கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு, பயங்கர பாப்புலர். அவருக்கு ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவிங். ஆனா அவர் வந்து ஆல்பம் பண்ணவே இல்லை. அவர் வந்து செட் சாங்கா ஒரு 10 சாங்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆல்பமே பண்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஆல்பம் பேர் வந்து ரகு தீக்ஷித் தான். அது பேனர் இஸ் so beautifully artistically designed. It is also ஒரு சில ஏரியா ஆஃப் இந்தியால இட்ஸ் ஆல்சோ கால்ட் அந்தராக்னி, which may mean like fire that is inside you அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதுல நிறைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். மைசூர் மே ஆயே ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து ஏ பகவான் சொல்லிட்டு ஒரு ஃபங்கியான ஒரு சாங் ஒன்று இருக்கும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து குடி குடியா சேதினோடோ. ஏன்னா இது வந்து ஒரு கல்ட் கிளாசிக். இதுல ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இது வந்து நம்ம பாரதியார் கவிதைகளை எடுத்து மியூசிக் பண்ற மாதிரி அவரு ஒரு கன்னட கவிதை எடுத்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த கன்னட கவிதை வந்து 1830ல எழுதப்பட்ட ஒரு கவிதை. 1830 அந்த இயர்ல ஷிஷானாலா ஷரீஃபான்னு சொல்லிட்டு ஒரு பிரீஸ்ட், அவர் எழுதின ஒரு போயம். ஸோ இந்த போயமோட அர்த்தமே எப்படின்னா,
உங்களுடைய கவலைகள், உங்களுடைய மன கஷ்டங்கள், கசப்புகள் இதெல்லாம் எடுத்து ஒரு துணியில கட்டி அதை அப்படியே நெருப்புல போட்டு ஃபெய்த் ஹோப் ம். அப்படின்ற ஒரு 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 குழா மூலமா அந்த இதெல்லாம் அப்படியே உறிஞ்சி அப்படி வெளியே தள்ளிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லிரிக்கல் வேல்யூ. ரொம்ப 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 நல்லா சொன்னீங்க அருண். ஏன்னா வந்து ஃபோக்கோட விஷயமே வந்து கடுமையான உழைப்புக்கு பிறகு, கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்குது இல்லைங்களா? ஃபோக்ல தான் அது கிடைக்கும். அது ஒரு பெர்காஷன் யூஸ் பண்ணிட்டு, ரிதமிக் சவுண்ட் யூஸ் பண்ணிட்டு, கவலைகள்லாம் மறந்து. கார்ஸ் எடுத்துக்கோங்க, ரன்அவே கூட வந்து அவங்க ஓடுறாங்கன்னு சொல்றாங்க. பட் எதை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு நிம்மதி, அமைதி, நீங்க சொன்ன மாதிரி கவலைகளை தூக்கி போட்டுட்டு காதல், லவ் அப்படின்றது அன்பை பற்றிக்கிறது தான் வந்து ஃபோக்கோட ஒரு கான்செப்டா இருக்கு. பியூட்டிஃபுல். இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன், மியூசிக் கிரியேஷன் வரும்பொழுது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நிறைய பேர் ரீப்ரொடியூஸ் பண்றாங்க, நிறைய பேர் அதை எடுத்து போய் நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்றாங்க, நிறைய பேர் கவர்ஸ் பண்றாங்க. சம்டைம்ஸ் இட்ஸ் ஈவன் ஃபனி. ஒரு பாட்டு வந்து ஒரு வித்தின் அ வீக் there are like thousands of cover videos about the same song on the internet. ஒரிஜினலோட அதிகமா கவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இப்போ ஒரிஜினலை விட கவர் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குன்ற அளவுக்கு வந்து இப்போ வந்து கல்ச்சரலா நம்ம சேஞ்ச் ஆயிட்டு வரோம். இதனால வந்து இப்போ ஒரு மியூசிஷியனுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு ஸ்டுடியோல உட்கார்ந்து ரொம்ப திங்க் பண்ணி ஒரு கான்செப்சுவலா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும்பொழுது இட்ஸ் பிகமிங் லிட்டில் ட்ரபிள். வாட் டு யூ திங்க்? அதாவது நம்ம முதல் எபிசோட்ல பேசும்போது கற்றுக்கொள்வது மாறுது, இசை வெளிப்படுத்துவது மாறுறது மாதிரி எல்லாமே ஒரு காலகட்டம் தானே, மாறுது இல்லையா? இப்போ நான் ஒரு இசைக்கலைஞர், ஏன் நான் வந்து ஒரு பாட்டு பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த பாட்டை நீங்க நகல் எடுத்தோ இல்ல ஒரு கவர் பண்ணியோ நீங்க வந்து ஒரு சிறப்பா வெளிப்படுத்துறீங்க அப்படின்றத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஜேஎஸோட மியூசிக்க வந்து அருண் பிரசாத் பிரபலப்படுத்துறாரு. எனக்கு அறிவிக்கப்படாத ஒரு பிஆர்ஓவா செயல்படுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அறிவிக்கப்படாது. அதுல அவரும் கொஞ்சம் புகழ் அடைஞ்சுக்கிறாரு, அவரும் கொஞ்சம் லைக்ஸ் வாங்கிக்கிறாரு, அவரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ பெற்றுக்கிறாரு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய பாடலை, ஒரிஜினல் பாடலை அருண் மாதிரி ஒரு சிறந்த இசைக்கலைஞர் வந்து பிரபலப்படுத்துறாரு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். இதை எந்த அளவுக்கு மத்தவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. ஆனா இதுதான் உண்மையான நிலை. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தள்ளி போகாதே ஏ.ஆர். ரஹ்மானோட மிக சிறப்பான பாடல் வந்து சித் ஸ்ரீராம் பாடல். அந்த பாடல் வந்ததுல சித் ஸ்ரீராமோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. அதை கவர் எடுத்து எவ்வளவோ பேர் பண்ணாங்க. அதுல ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, அதை வந்து அந்த படத்துல நடிச்ச நடிகர் சிம்புவே வந்து ரீக்ரியேட் பண்ணார், ஒரு கவர் பண்ண. அவரு ஓரளவுக்கு பாடக்கூடியவர் தான். அப்படின்னு இருக்கும்போது திருப்பியும் போட்டியா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு உண்மையான, நீங்க சொன்ன மாதிரி ஒரு உண்மையான கலைஞர், நான் தானே ப்ரொடியூஸ் பண்ணேன், நான் தானே பாட்டு பாடினேன் அப்படின்றது வந்து அதை இப்போ தவறா எடுத்துக்க முடியாது. அது வந்து அப்படி எடுத்துக்க கூடாது. அதை வந்து நம்மளுடைய மியூசிக்க உலகம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க. ரொம்ப நல்லா. இப்போ வந்து இப்போ யோகி பி நட்சத்திரால வந்து அவங்க மடை திறந்து பாட்டை எடுத்து கம்ப்ளீட்டா ரீவேம்ப் பண்ணாங்க. அந்த உங்க பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு அந்த பாட்டை ரீச் பண்ணுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நிறைய தமிழ் தெரியாதவங்களுக்கு அந்த பாட்டு பிளே பண்ணும்பொழுது they liked it so much. They said ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த மியூசிக், ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ராகம், இந்த மெலடி அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் ஒரிஜினல்ல போய் பிளே பண்ணும்போது ஏன் இங்க இருந்தா அதை எடுத்திருக்காங்க நமக்கு புரியுது. பட் ஸ்டில் கவர் இஸ் கெட்டிங் மோர் பாப்புலர், ரைட்? இப்போ கவர் வந்து யோகி பி சொல்லும் போது எனக்கு அவர் எம்.எஸ். விஸ்வநாதன் பாடலையே எங்கேயும் எப்போதும் சங்கீதம் பாடலையே ரீக்ரியேட் பண்ணார். படத்திலேயே அபிஷியலா பண்ணாங்க, ரீக்ரியேட் பண்ணாங்க. இப்ப நிறைய பேர் வந்து ஒரு வயலின் வச்சுட்டு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பாட்டுக்கு கவர் பண்றாங்க, ஒரு கிட்டார் வச்சுட்டு கம்ப்ளீட்டா ஒரு பாட்டு கவர் பண்றாங்க. அண்ட் தீஸ் ஆர் கெட்டிங் லைக் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். என்னோட ஆர்குமெண்ட் என்ன, இப்போ கவர் பண்ணி அதுக்கு வந்து எவ்வளவு மில்லியன் வியூஸ் வருது, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வருது அப்படின்னும் போது இதனால மியூசிஷியனுக்கு என்ன பலன், என்ன இதனால மியூசிஷியன் புகழ் விரியுதுன்றது ஒத்துக்க முடியுது. பட் வாட் இஸ் தி பெனிஃபிட் டு தி மியூசிஷியன் ஃபைனலி? எனக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப பாயிண்ட். இதனால வந்து ஒரு கிரியேட்டர் வந்து உடைய மனதுடைய வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது நான் பண்ணது அப்படின்னு இருக்கும்போது. ஆனா நம்மளுடைய ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னா என்னையும் உங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொருளை வந்து, அதாவது இசை சம்பந்தமான பொருளை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கோன்றது வேற விஷயம். நான் பொதுவா சொல்றேன், எந்த அளவுக்கு ஒரு பாடலை, ஒரு கேசட்டை, ஒரு சீடிய
இல்ல ஒரு iTunes வந்து ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணி காசு கொடுத்து வாங்கி. ம். அந்த மென்டாலிட்டி நம்மளுடைய சமூகத்துல நான் சொல்றது நீங்க இருக்க யூஎஸ்ல அது வந்து எல்லாருமே ஒருத்தருடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துவாங்க. ஆனா நம்மளுடைய கிரியேட்டருக்கு மட்டும் இல்லாம ஆடியன்ஸ்க்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஆடியன்ஸ்க்கு அந்த கண்டிப்பா இல்ல அந்த இல்ல பொறுப்பு இப்போ இருக்கு. கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை வந்து பே பண்ணி வாங்கும்போது அதுல ஒரு பெர்சன்டேஜ் வந்து கிரியேட்டருக்கு போகுது, கிரியேட்டருக்கு ஒரு பெனிஃபிட் வருது. கண்டிப்பா. பட் இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் ஆல்ரெடி பொசிஷன்ல இருக்கும் பொழுது ம். சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து அதுக்கு வந்து ஒரு கவர் பண்ணும் பொழுது அந்த கவர்னால அந்த ஒரு பர்சன் ரொம்ப பாப்புலர் ஆயிடுறாரு, இல்லைன்னு சொல்ல. அது நல்லதுதான். எல்லா மியூசிஷியன்ஸும் கவர் பண்ணணும். அப்பதான் நம்மளோட மியூசிக் வளரும். எல்லாருமே கவர் பண்ணிடணும். யாருமே வந்து ம். எவ்ரிபடி இஸ் கில்ட்டி ஆஃப் திஸ் சார்ஜ் ஆஃப் கோர்ஸ். பட் எல்லாருமே கவர்ஸ் பண்ணும் பொழுது ஒரிஜினல் மியூசிஷியனுக்கு இதுல வந்து கிடைக்க வேண்டிய மரியாதையும் இல்ல கிடைக்க வேண்டிய சன்மானமும் கிடைக்கிறது இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த இந்த டிபேட் வந்து ரொம்ப இது என்ன சொல்றது முடிவில்லாத ஒரு உரையாடலா இருக்கிறதோட இது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ட நம்ம ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். தாராளமா. லெட்ஸ் கோ கேட்கலாமா? டு தி எக்ஸ்பர்ட். எஸ். ஸோ இசைன்னு வரும்பொழுது இது வந்து ஒரு அறிவுசார் பொருள், அறிவுசார் சொத்து, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னும் போது இட்ஸ் அன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சம்பந்தப்பட்டது, அறிவுசார் சொத்து உரிமை சம்பந்தப்பட்டது. இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க, அந்த பாட்டை உருவாக்குறதுக்கு ஒரு மியூசிக் கம்போசர் இருப்பாரு, அவரு கம்போஸ் பண்ணுவாரு, அவர் வந்து மியூசிக்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாரு, டியூன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு அடுத்து மியூசிஷியன்ஸ் அந்த டியூன்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு அவர் மியூசிக் கம்போசர் என்னவா வரணும்னு நினைக்கிறாரோ அந்த ட்ரீம்க்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கிற ஒரு வேலையை பார்ப்பாங்க. அண்ட் ஃபர்தரா அந்த அந்த உயிருக்கு உடல் கொடுக்கணும்னு நினைக்கும் போது லிரிசிஸ்ட் உள்ள வருவாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு பாட்டு முழுமையா உருவாகும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் இப்ப இருக்கிற கமர்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் உள்ள வருவார், இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ள வரும். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வித்தின் திஸ் ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது, வித்தின் திஸ் சாங்னு பார்க்கும்போது தீஸ் 4 ஆர் த பிளேயர்ஸ். ஒரு கம்பெனி which is funding the music producer, music composer. Music composer will be producing these songs, and others will be assisting or helping him to make it happen. So இப்படி இருக்கிறச்ச இவங்க எல்லாருக்குமே ரைட்ஸ் போய் சேரும். பட் மொத்தமா மியூசிக் கம்போசருக்கு இந்த ரைட் இருக்கும்போது அந்த ரைட்டை அவர் மொத்தமா கமர்ஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசருக்கு வித்துறாரு. இது மொத்தமா ஒரு கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டி சம்பந்தப்பட்டது, ஒரு முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டது. நீ ஒரு பொருளை உருவாக்குற, அந்த பொருளுக்கு மேல உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் நீ அந்த எக்ஸுங்கிற கம்பெனிக்கு கொடுக்கறியா? அந்த எக்ஸுங்கிற கம்பெனி அந்த உரிமையை வாங்கிட்டு ஃபர்தரா அதை எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணுது, ஃபர்தரா எப்படி மானிட்டைஸ் பண்ணுது, ஸ்பாட்டிஃபைல வைக்கிறதா, அமேசான் மியூசிக்ல வைக்கிறதா, இல்ல ஒரு ரேடியோல ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கான ஒரு சேல் நடக்குதா, இல்லைன்னா ஒரு கான்சர்ட்ல அந்த பாட்டை பாடுறதுக்கான ஒரு சேல் நடக்குதா அப்படிங்கறதுலாம் அந்த மியூசிக் கம்பெனிஸ் பார்த்துக்கும். இதுல ராயல்ட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. ராயல்ட்டி இஸ் ஆல்சோ ரைட். ஸோ இப்போ நான் கம்போசர் அப்படின்னா எனக்கு ராயல்ட்டி, அந்த பாட்டு மேல இருக்கிற எனக்கு ராயல்ட்டி ரைட் இருக்கு. லிரிசிஸ்ட்னா ராயல்ட்டி ரைட் இருக்கு. ஸோ இந்த ராயல்ட்டி ரைட் எல்லாமே நம்ம அந்த ப்ரொடியூசருக்கு சேல் பண்றோமா, இல்ல ராயல்ட்டி ரைட்டை நம்ம வச்சுக்கிட்டு மற்ற ரைட்ஸ் ஓவர் தட் சாங், தட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம சேல் பண்றோமா அப்படிங்கிறது இட்ஸ் அப் டு த கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டிஸ். என்ன கான்ட்ராக்ட்ல என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, நம்ம எந்த ரைட் நம்ம மொத்தமா கொடுத்தோம்னா வி கேன் கெட் மோர் மணி, இல்ல இது மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா வி கேன் கெட் தட் அமௌண்ட் ஆஃப் மணி. இப்ப இருக்கிற கண்டெம்பரரி பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராயல்டி ரைட்டை அவங்களே ரிட்டைன் பண்ணுவாங்க. மற்ற எக்ஸ்ப்ளாய்டேஷன், கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி சாங்ஸ் மட்டும் வேற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு படத்துல ஒர்க் பண்றாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் அந்த படத்தை மொத்தமா எடுக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியே பாத்தீங்கன்னா அந்த பாட்டோட ரைட்டை ஹோல்ட் பண்ண அவங்க ஒரு மியூசிக் லேவலுக்கு கொடுப்பாங்க. சாரிகாமா, டைம்ஸ் மியூசிக், திங்க் மியூசிக் அந்த மாதிரி வித்துருவாங்க. அவங்க ஃபர்தரா கமர்ஷியலைஸ் பண்ணிப்பாங்க. திஸ் இஸ் ஃபார் த ஹோல் ப்ராசஸஸ். ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இளையராஜா அண்ட் எஸ்பிபி இஷ்யூ கூட போயிட்டு இருந்தது அப்படின்னு.
I'm very sorry for the loss for the entire music world. SPB sir loss. அண்ட் அவர் வந்து யூஎஸ்ல ஒரு கான்செர்ட் பிளான் பண்ணும்போது இளையராஜா சார் கிட்ட ஒரு நோட்டீஸ் போயிருக்கு. என்னன்னா, என்னுடைய பெர்மிஷன் இல்லாம என்னுடைய சாங்ஸை நீங்க வந்து கான்செர்ட்ல பிளே பண்ணக்கூடாது அண்ட் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஹி வாஸ் ஓனிங் ஹிஸ் ஓன் ராயல்டி ரைட். ஸோ அவருக்கு அந்த ராயல்ட்டிக்கான பணம் தராம வேற ஒரு இடத்துல கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அதை படுத்துங்கிறது சட்டபூர்வமா தவறான விஷயம் சொல்லிட்டு yes received that legal notice and we have came across those things. So ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா this is what intellectual property over these songs and the other things. Awesome, great expert or opinion, legal standpoint la ketom, fantastic. So I think my big takeaway from this is, as an artist, you need to protect your art. You need to protect your ownership of the art. I think ஒரு வளர்ந்து வரும் ஒரு கலைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப கம்மியா தான் சிந்திக்கிறோம். அது இப்போ இட் டேக்ஸ் மீ பேக் டு மை ஏர்லி டேஸ் இன் ராக் பேண்ட். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அப்போ நம்ம மியூசிக் 10 பேர் கேட்டா போதும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்போம். அப்போ we won't think much about how much I should protect my music அப்படின்னு. So it's a fantastic thing. It's all depends on how you write the contract. கிரியேட்டரும் பிசினஸ் மேனும் சேர்ந்து தானே இருக்கணும். இப்போ இருக்க சூழல்ல அப்படி தானே இருக்கு. கலை என்னோட ஃபேவரட்டான ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, கலை அப்புறம் இன்னொரு பக்கத்துல வணிகம், ரைட்? ரெண்டுமே இருந்தாதான் ஒரு நல்ல மியூசிக்க போய் எல்லா இடங்களையும் சேர்க்க முடியும் இல்லையா? அது நம்ம அடிக்கடி பேசுறது. சூப்பரா சொன்னீங்க. எஸ். அப்புறம் யூஎஸ்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், வியப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிறைய டிராவல் மியூசிஷியன் இருக்காங்க. அவங்க டிராவல் பண்றாங்க, ஆனா அதுக்கான ஏர்னிங்ஸ் எப்படி வரும்? அவங்க வந்து டிராவல் பண்றாங்க, இங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு போது ஏர்னிங் பர்பஸ், ஏன்னா நம்ம பணம் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு கூட பணம் தேவைப்படுது, எவ்வளவு விஷயங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு இருக்கும்போது அந்த டிராவல் மியூசிஷியன் வந்து எப்படி ஜெனரேட் பண்ண? இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆங்கிள், சூப்பர் கொஸ்டின். இதை பத்தி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கூட ஃபீட்பேக் கேட்கலாம். வெல்கம் டு போஸ்ட் யுவர் காமெண்ட்ஸ் இன் காமெண்ட் செக்ஷன். யூஎஸ்ல, யூகேல, இந்த மாதிரி அப்ராட்ல டிராவல் பண்ணி ஏர்ன் பண்றது ஒரு பெரிய வே ஆஃப் இன்கம் ஃபார் மியூசிஷியன்ஸ். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி அதை வித்து அதுவும் போயிட்டு இருக்கு. பட் அதை விட மேஜரா வந்து பீப்புள் ஏர்ன் ஃப்ரம் டிராவல், பிகாஸ் when you go and perform in a venue, you get a share of the tickets, you get a share of how much you sell. உங்க merchandise நீங்க விற்கலாம். So it's like a huge business. அதாவது இப்போ நான் இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதை விட I reached out to a professional metal rock guitarist. So இவரு டெட்ராய்ட்ல லாஸ்ட் 25 இயர்ஸா செவரல் பேண்ட்ஸ்ல வந்து கீ பொசிஷன்ல இருந்திருக்காரு. He has also run and been a founder of many bands. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். For myself, I think I would rather have the creative music material more than the larger audience. Just because I'm usually involved in the process of writing the music, recording the music, composing. So I would feel that I would rather have more control over my music than a larger audience. That's obviously not always true for all musicians. I think some musicians feel that they would rather have that audience because maybe that means moving more music material or making better sales. This day and age, that's not always the case. If the music's good, it's going to move. And if you've got the creative control and the material is yours and it's good music, word of mouth is going to spread and that's going to catch fire and move probably just as fast, if not faster, than a greater audience that you're putting it in front of. If the material's not very good and you're putting it in front of a large audience, it really doesn't matter. In the end, it's not going to move if the material's poor. எரிக் ரொம்ப அருமையான சொன்னார். இந்த விவாதங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து ஒரு மியூசிஷியன், அதாவது அப்கமிங் மியூசிஷியன், ஒரு புது இசைக்கலைஞர், அவரை பத்தி சட்ட ரீதியான
பாதுகாப்பை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு அறிவு சார்ந்த சொத்துரிமைன்னு சொல்லலாம். அறிவு சார்ந்த சொத்துரிமை, கலை உரிமை Intellectual property. அப்படின்னு சொல்லலாம். Yeah. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற விவாதங்கள் வந்து இந்த எபிசோட் 3 ACJC பாட்காஸ்ட் ஓட முடிய போறது. இதோட விவாதங்கள் கண்டிப்பா தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி பின்னோட்டங்கள் நம்முடைய ஆடியன்ஸ் வந்து சொல்லலாம். இல்ல மியூசிக் கலைஞருக்கு உரிமை இருக்கு, இல்ல ப்ரொடியூசருக்கு உரிமை இருக்கு, இல்லது லேபிள் கம்பெனிக்கு உரிமை இருக்குன்னு விவாதங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த விவாதங்கள் தான் ஒரு தீர்வை நோக்கி எடுத்துட்டு Exactly. Yeah. Any kind of debate is good. That's how civilization functions அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? So yeah, இந்த டாபிக் இன்னையோட முடிய போறது கிடையாது. It's going to be like கன்னித்தீவு. It's going to keep continuing forever. என்னுடைய கருத்துக்களுக்கு எதிர் கருத்துக்கள் வரலாம், உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர் கருத்துக்கள் வரலாம், அது வரவேற்கலாம். Yeah, super. Thanks again. Thanks to both the experts, Mr. Damo and Mr. Eric Williamson. Phenomenal. ஸ்பீக்கர்ஸ் வாங்குறதுல என்ன சொல்லுவாங்க, வீட்டுல கூட சொல்லுவாங்க, சொத்தெல்லாம் வித்துருவீங்க போல இருக்கு ஸ்பீக்கர் வாங்குறது 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பர் வந்து ஒரு சமீபத்துல ஒரு புது கார், ஒரு எஸ்யூவி டைப் ஆஃப் கார் வாங்கியிருந்தாரு. அதுல வந்து ரொம்ப ஒரு முதல்ல பேசும்போது கார் பத்தி பேசாம, என்னுடைய கார்ல வந்து 8 ஸ்பீக்கர், 4 டியூட்டர் இருக்கு, அப்படி இருக்கு, போஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு, நீங்க வந்து அதுல உட்காந்து பாட்டு கேட்கணும் அப்படின்னாரு. அதுக்காகவே நீங்க வாங்க அப்படின்னு. சரி, நானும் ரொம்ப ஆவலா போயிட்டு பாட்டுலாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த காரோட ஃபர்ஸ்ட் ரைடுக்கு எடுத்துட்டு போகும்போது அவரை வருத்தப்படுத்தல, கஷ்டப்படுத்தல. ஆனா வந்து மிக மோசமான அனுபவத்தை தந்துச்சு. அந்த கார் ரொம்ப அருமையான கார் அது. ஆனா போஸ் ஸ்பீக்கருக்கான எந்த விதமான இன்புட், நார்மலான ஒரு கார்ல கேட்கிற இம்பாக்ட் கூட அதுல இல்ல. சரி, நான் வந்து இதுல ஏதோ ஒரு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பொதுப்படையா சொல்லிட்டு, கொஞ்சம் பாருங்க, ஒன்னும் ஸ்பீக்கர் கொஞ்சம் சரியில்லை, அவர் மனசு நோகடிக்காம சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு இருக்க அந்த போஸ் ஸ்பீக்கர், மார்ஷல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன செய்தி நீங்க சொன்னது ஞாபகம் வருது. போஸ் ஸ்பீக்கர் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அது வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்ல இருக்கும்போது அதனுடைய வீரியம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னீங்க. நான் சொல்றது கரெக்டா? Yeah, it's designed differently, right? So இப்போ கன்சூமர் ஆடியோ டிசைன் பண்ணும்போது வேற டிசைன், இதே வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் ஆடியோ பண்ணும்போது வேற டிசைன் கம்ப்ளீட்டா. பிகாஸ் கார்னும் போது யூ ஹாவ் வைப்ரேஷன், யூ ஹாவ் மூவ்மெண்ட், நம்ம வந்து பாட் ஹோல்ஸ்ல போவோம், அப்புறம் ரைட், there's a lot of things. The way the diaphragm is designed, diaphragm வந்து எப்படி அதோடைய மேக்னெட்டிக் சர்ஃபேஸோட அட்டாச் ஆயிருக்குன்றதுல வந்து there's a lot of differences. அதனால தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு போஸ் சிஸ்டம்ல கேட்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த கிளாரிட்டி அது கார்ல வந்து கிடைக்கிறது இல்லை. You have to design it differently and there are specialized people for each, right? இப்போ அத பத்தி பேசும்போது நம்ம கண்டிப்பா மார்ஷல் ஸ்பீக்கர்ஸ் பத்தி பேசணும். மார்ஷல் அப்படின்னு சொன்னா வந்து இப்போ சென்சேஷனல் லியோ பத்தி பேச வேண்டியிருக்கு. லியோல காட்டாங்க அந்த மார்ஷல் ஸ்பீக்கரை. ஒரு ஹோம் அப்ளையன்ஸ், இப்ப சென்னையில நீங்க போனீங்கன்னு வச்சுக்கீங்கன்னா, மார்ஷலுக்கு ஒரு ரேக் இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு கல்ச்சரல் அப்ராக்சிமேஷனும் சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ரியலி டிபிக்கல் சிச்சுவேஷன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபெண்டர் ஆம்ப் இருக்கு. ஸோ ஐ யூஸ் திஸ் ஃபார் மை கிட்டார்ஸ், ரைட்? ஸோ இந்த ஃபெண்டர் ஆம்பை என் கிட்டாருக்கு யூஸ் பண்றேன். இது மாதிரியான எக்ஸாக்ட்லி மார்ஷல் வந்து இந்த மாதிரி ஆம்ப் பண்றதுல வந்து ஒரு பெரிய கம்பெனி. தே ஆர் இன் த பிசினஸ் ஃபார் செவரல் டெகேட்ஸ். அதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. பாட்டு கேட்கறது இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது அது. இப்போ இந்த ஃபெண்டர் ஆம்ப்ல வந்து நான் பாட்டு கேட்க முடியாது, கேட்டோம்னா இறைச்சலா தான் வரும். ஏன்னா இட்ஸ் நாட் டிசைன் ஃபார் கன்சூமர் ஆடியோ, ரைட்? சமீபத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போஸ் ஸ்பீக்கர், போஸ் ஹெட்போன்ஸ், இல்ல ஆப்பிள் இயர்பாட்ஸ் எல்லாம் வைக்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இளைஞர்கள் மத்தியில மார்ஷல் இயர்பாட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, அந்த ஸ்பீக்கர் வாங்கி பாட்டு கேட்கறாங்க. ஆனா அது முற்றிலும் தவறுன்றத நீங்களும் நானும் உணர்றோம் இல்லையா? Yeah, I think Marshall is also trying to get into consumer audio. அந்த ஃபீல்டு வந்து அவங்க வராம இருந்தாங்க. I think they are trying to get in. I think they probably is using Leo as a Leo, not just Leo, all of the movies of the director as a medium to promote themselves னு நினைக்கிறேன். I don't know much about it, but that's what I think about. பண்ணும்போது பக்கத்துல மார்ஷல் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. So next time நான் கூட வந்து பின்னாடி ஃபெண்டர் ஸ்பீக்கர் வைக்கலாம்னு இருக்கேன். என்ன சொல்றது, லியோல வந்து இப்போ யூடியூபர் திறந்ததுன்னா லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நானு. அவரும் எப்படி இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பறந்து இன்டர்வியூ கொடுப்பாரு போல இருக்கு. நிறைய அதை பத்தி நிறைய பேசுறாங்க அப்படின்னு இருக்கும்போது, என்னுடைய ஒரு நண்பர் ராகேஷ்னு அவர் பேரு, அவர் வந்து அந்த படத்துடைய
போட்டோகிராஃபியை பத்தி பேசி போட்டோகிராஃபி நம்ம 2 பேருக்கும் வந்து அதுல மிக பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது ராப்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெட் கம்பெனியோட கேமரா வந்து அதுல யூஸ் பண்றாங்க. முதல் முறை அந்த அது வந்தே ஒரு 4-5 மாசம் தான். அது எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது வந்து இந்தியாவிலேயே லியோ படத்துலதான் அந்த ராப்டர் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்றாங்க. அது விர்ச்சுவல் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட பீச் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் பிசி ஸ்ரீராம், சந்தோஷ், சிவன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் பரமஹம்சா பத்தி யாரும் பேசுறதே. மனோஜ் பரமஹம்சா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி போட்டோகிராஃபர் மட்டும் இல்ல, அவர் கலெக்ஷன் ஆஃப் நீங்க சொல்லிருப்பீங்களே, நீங்க நான் சொன்னேன் இந்த ரிக்ஸ் நிறைய யூஸ் பண்றேன். நீங்க ரிக்ஸ் பத்தி நிறைய பேசிருக்கீங்க. நிறைய மிஷன் இம்பாசிபிள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க சூப்பரா இந்த பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. Raptor XL அப்படின்றது வந்து இட்ஸ் a brand new camera from Red Camera System. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சென்னையில வந்து இஸ் சினிமாட்டோகிராஃபர். வெரி லாங் டைம் பேக், நான் சொல்றது வந்து 15 years முன்னாடி நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்போ இருந்த ரெட் கேமரா முதல்ல அவர் வாங்கியிருந்தாரு. இட்ஸ் கோமோடோன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. Even in fact, very expensive. If you think about Kamal வந்து very long back red camera first use பண்ணாரு ஒரு படத்துல. I believe it's Virumandi or around that time. So இந்த கேமரா வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. இதுல வந்து இந்த Raptor XLன்றது புது எடிஷன், புது ப்ராடக்ட். I believe இதோடைய நிறைய சிறப்பம்சத்தை எக்ஸ்பர்ட் சொல்லுவாரு. பட் I believe the biggest thing is about its resolution and its frame per second, FPS. FPS பத்தி பேசிக்கா சொல்லணும்னா நம்மளோட மூவிஸ், நம்ம பாக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து 30 FPS இதுல இருக்கு நார்மலா. ஆமா, இதுல 8K கேள்விப்பட்டேன். 8K வந்து ரெசல்யூஷன்ல வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஷூட்டுக்கு அப்புறம் வந்து கரெக்ஷன்ஸ் பண்றது, கலர் கிரேடிங் பண்றது, மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So 8K ரெசல்யூஷன், பட் ஃப்ரேம் per second ன்னு வரும்போது this is an amazing camera. This can do up to 120 up to 300 போட்டிருக்காங்க ஸ்பெக்ல. பட் இதோட பேசிக் நார்மலாவே நீங்க 120 frame per secondல பண்ணலாம். அப்படின்னும் போது இட்ஸ் a big thing. நீங்க பாருங்க, நம்ம ஹியூமன் ஹை நார்மலா 30 frames ஒரு செகண்டுக்கு 30 frames நம்மளால பார்க்க முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க 120 frames பண்ணும்பொழுது you have so much of graphics இதுல ஈஸியா பண்ண முடியுது, CG ஈஸியா பண்ண முடியுது, right? Because you have 120 frames per second to go and modify and give you a good flow, correctingla. So அதுதான் வந்து இந்த கேமராவோட ஒரு பெரிய சிறப்பு. I'm really excited. இந்த கேமரால வந்து எப்படி ஆக்ஷன் சீக்வன்சிங் பண்றாங்கன்னு. ஏன்னா நம்ம ஹாலிவுட்ல வந்து பார்த்திருக்கோம், இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனை வச்சுட்டு நிறைய ரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரீஸ்லாம் வந்து ஒரு 4 or 5 கார்ஸ் வந்து டிராவல் பண்ணுதுன்னா ஒரு ரிக்கும் வந்து ஒரு கார் மாதிரியே ஒரு ரிக்ல வந்து ரிமோட்ல போகும், அதுல தான் கேமரா இருக்கும். It goes under the car, it goes around the car. So நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவிலே அதிகமா ரிக்ஸ் யூஸ் பண்றது மனோஜ் பரமஹம்சா தான் சொல்றேன், நிறைய யூஸ் பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா லியோ வந்து விஷுவல் ட்ரீட்டாவும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். I believe நம்ம ஒரு AV treat, right? Audio visual treat. We have to look forward for it. Of course நம்ம மனோஜ் பத்தி கண்டிப்பா பேசணும் in the future episodes-ல. Because டெக்னீஷியனா வந்து ஒரு விஷயத்துல வந்து சிறந்து விளங்குறது வந்து ரொம்ப ரேர். And we have to really talk about how the cameras are used. ACJC ஓட எபிசோட் 3 ஓட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். Supporters, give your feedback, feel free, because உங்க feedback தான் will help us to go forward. ஒரு சிறப்பு விருந்தினர், அவங்க வந்து ஃபிட்னஸ் பத்தி பேசுவாங்க, மியூசிக் ஃபிட்னஸ் பத்தி பேசுவாங்க. மியூசிக் ஃபிட்னஸ் பத்தி பேசி ஆகணும். Yeah, we will meet next week with an expert. Thank you, Jays. Thank you from me. See you next week.